hope at least Mike is okay. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த கேம் என்னென்னா ஐஸ்கிரீம் 3. ஓகே, ஐஸ்கிரீம் 1 2 வச்சு வெறித்தனமாக செஞ்சு விட்டாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் 3 இப்போ என்ன பண்ணோன்னா, எப்போ ஜன்னல் வழியாக தானே வெளியே போவோம், இந்த வாட்டி கதை வழியாக போக போகிறோம். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சாவி இருக்கும். ஓகே, ஹோம் கீ எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு அந்த கதவை திறப்போம். Hey, you. சொல்லு செல்லக்குட்டி. எனக்கு தெரியும் நீதான் லிஸை கடத்தினா. இப்போ உடனே அவளை ரிலீஸ் பண்ண. லிசன் யாரும் எனக்கு தெரியாது குட்டி பையா. எனக்கு நல்லா தெரியும் அது நீதான். அவளை பார்த்த உன்னோட அந்த குப்பை தட்டி வண்டியில. இப்ப நீ அவளை ரிலீஸ் பண்ணல, உன் மூலகரி எனக்கு தான்டா. நீ யார பத்தி பேசுறன்னு உண்மையிலே எனக்கு தெரியும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா தம்பி? எனக்கு பேரெல்லாம் மண்டலே இல்ல. நான் நிறைய பேரை கேப்சர் பண்ணிருக்கேன். இடியட், ஸ்டூபிட் பாய். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என்னைய ஃபேஸ் பண்ண? ஆனா நீ ரொம்ப குண்டா இல்லையே உன்னை யூஸ் பண்றதுக்கு. ஒரு நிமிஷம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. ஆ காட்டு செல்ல குட்டியில ஆ காட்டு. பர்ஃபெக்ட் லேண்டிங் டாக்கண்ணா. ஏய், என்ன பண்ண நீ? என்ன இப்ப என்ன சாப்பிட கொடுத்த? ஓ, இந்த ஐஸ்கிரீம் உண்மையிலே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஐயோ, இது எதுக்கு எனக்கு கொடுத்த? உனக்கு எப்படி நான் கொல்லதான் போறேன். என்ன நடக்குது எனக்கு? ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் இப்படி என் காய்க்கால்லாம் வீங்குது? எப்படியாவது தப்பிச்சிடணும். ஹலோ குண்டு பையா, இப்ப நீ நல்ல குண்டு குண்டுன்னு இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் இதை நம்பவே முடியல. மைக் ஏன் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறான்? உங்கள் எல்லாரையும் நான் தான் காப்பாற்றணும். இப்போ கதவை திறந்துட்டு நம்ம வேகமாக போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரோ கன்னை எடுத்துகிட்டு இந்த கதவுக்கு வந்து பேட்லாக் கீ போட்டு வச்சுருக்கான். அதை வந்து ஒரே போட்டு நொறுக்கி தள்ளிட்டு இப்போ வேனுக்குள்ளே ஏறிட வேண்டியதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பார்ட் 1 விட ஐஸ்கிரீம் 1 விட ஐஸ்கிரீம் 2க்கு வந்து நிறையா வியூஸ் போயிருக்கு, நிறையா லைக்ஸும் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நிறைய வியூஸ் போகும்னு நான் நம்புகிறேன். ஒரு 100 வியூஸ் மேலே போச்சுன்னா நான் வந்து பார்ட் 4 கண்டிப்பாக போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே. ஐஸ்கிரீம் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெயிண்ட் பால் கன்று இருக்கும். அதை வச்சு அந்த ராடு இருக்கான்ல, அவனை வந்து துவச்சி தள்ளியிருப்போம். ஆனால் ஐஸ்கிரீம் 2ல் வந்து நமக்கு கன்னே கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு கொஞ்சம் பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஐஸ்கிரீம் 3ல் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கன்று, எலக்ட்ரோ கன்று. இதை வந்து நம்ம நண்பன் மைக் வந்து நம்மளுக்காக செஞ்சுருக்கான். அதாவது நம்மளுக்காக இல்லை, அந்த ஐஸ்கிரீம் தலைனா போட்டு தள்ளுறதுக்காக. சரி, ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்திருக்கோன்னா கேம்பிங்க்கு வந்திருக்கோம். யாரா அது? லிஸ் இங்கே தான் இருக்கா போலங்க. யாரோ இப்போ ஏதோ செடியை கவுத்துட்டு ஓடின மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து இதை நிறைய டர்ட் இருக்குங்க. இதை வந்து ஷவலை வச்சு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் நமக்கு வந்து ஒரு பேப்பர் கிடைக்கும். மேப்பா? இந்த மேப்பு தான். இந்த மேப்பை வந்து இப்போ நம்ம எடுக்கணும். என்ன எடுக்க முடியல? எடுத்தாச்சுங்க, சூப்பர். இப்போ வந்து அந்த மேலே மார்க்கெட் ஒன்று காடுது பார்த்தீங்களா, 39.2. அது வந்து கிட்டத்தட்ட 0க்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டர்ட் இருக்கும். அந்த டர்ட்டில் வந்து நமக்கான ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். அது என்னன்னு எங்க ஜஸ்ட்டுங்க, நான் கொஞ்சம் வேகமாக போயிருந்தேன்னா ஒரே அமுக்கியிருப்பான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே பொறுமையாக உட்காந்துக்கிட்டே போயிட்டு இப்போ அவன் அங்கிட்டு போகிறான், நம்ம ரைட்டில் வந்துடுவோம். 18க்கு வந்துருச்சுங்க. அப்போ பக்கத்தில் தான் இங்கேயோ இருக்குது. சூப்பர் 10க்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. அங்கிட்டு போகிறான். இங்கே தான் எனக்கு தெரிஞ்ச அந்த தட்டு எங்கேயோ இருக்கணும். 1.5 1.6 2ல் போகுது. அப்போ பின்னாடியே வருவோம். அதை பார்த்தீங்களா, பொண்ணு உட்காந்துருக்கா. இவ்வளோ தான் லிஸ்ஸு, இவ்வளோ தான் நம்ம காப்பாற்றணும். சரி, ஓகே. இப்போ இந்த 0.8ல் வந்து நம்ம கரெக்டாக அந்த இடம் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு, இந்த இடம் தான். இந்த 0.8ல் இப்போ வந்து இந்த மேப்பை கீழே போட்டு வச்சுருவோம். ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் தெரியும் எந்த இடத்துல டிக் பண்ணி தோண்டணும்னு சொல்லிட்டு. ஓகே, இது இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ராடு பையை பார்த்திங்கன்னா அங்கிட்டு குனிஞ்சு போயிட்டுருக்கான். அந்த சாக்கில் நம்ம இந்த சைடு வந்து இப்போ நம்ம வந்து ஷவல் எடுக்கணும். ஷவலை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த மேப்பை போட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து தோண்டி அங்கே நமக்கு ஏதாவது கிடைக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு கீ ஏதாவது ஒரு ரூமோட கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
ஆனால் அந்த கேமில் நிறைய இடத்துல கீ யூஸ் பண்ண தேவைப்படும். அந்த மாதிரி கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த கீ எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஷவல் எடுக்க போகிறோம். ஷவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மார்க்கெட். இங்கே தான் அந்த ஷவல் இருக்கும். ஷாப்பிங் மார்க்கெட்டில் ஷவலுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்கலாம். ஆனால் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கன்னை போட்டுடலாம். ஏன்னா நம்ம போயிட்டு திருப்பி கன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஷவல் எடுத்துகிட்டு வந்து திருப்பி எது எடுத்துகிட்டு வந்து டிலே ஆகும். சரி, இப்போ இந்த மூக்கை எங்கே இருக்கான்னு தெரியலை. மேபி எனக்கு தெரிஞ்சு அங்கிட்ட எங்கேயும் இருப்பான். நான் மேலே ஏறி எங்கே எப்போ ஜஸ்ட்டு யாரா நீ திடீர்னு வந்து பயன்படுத்துகிறேன். ஆக்சுவலி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இந்த இடமும் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக தான் இருக்கும், ஒரு இருட்டான தீமில். சரி, இந்த ஷட்டரை திறப்போம். என்னடா மூடுது? ஓ, கரெக்டாக மேலே நம்ம தூக்கிட்டே போகணுமோ? ஓகே 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 ஓகே, அவ்வளோதான், திறந்தாச்சு. அவன் எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். அங்கே உள்ளே போகலாம். ஏய், என்னடா போக முடியல? வேறு எதுவும் கதவு எதுவும் திறக்கணுமா அதில்? ஐயோ, என்னடா போக முடியல? ஓ, குனிஞ்சு போகணுமோ? ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், குனிஞ்சு வந்திருக்கணுமா? எங்க ஸ்லிங் ஷாட் இருக்குங்க, தேவையில்ல, நமக்கு தான் கன் இருக்கே. சரி, ஓகே. இப்போ இந்த பொம்மை கிட்ட ஷவல் இருக்குது. திருப்பி குனிஞ்சு வெளியே வந்து மூக்கை எங்கே இருக்கான்னு தெரில. அங்கே போய்ட்டுருக்காங்க. சேர்றா பைத்தியக்காரா, நீ என்கிட்ட சுற்றிட்டு நான் போயிட்டு ஷவலை வச்சு எனக்காக தாக வேண்டிய வேலையை பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஷவலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா திருப்பி வந்து நம்ம அந்த கேம்பிங்க்கு தான் போகிறோம். ஆக்சுவலி இந்த கேம்பிங்கில் வந்து ஒரு சூப்பரான இடம் இருக்குது. இப்போ வந்து நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து அந்த ராடு தான் உருவாக்கினான்னு சொன்னால் சத்தியமாக நம்ப முடியாது. ஏன்னா அவன் ஒரு சைக்கோ. அந்த சைக்கோ உருவாக்கின இடம் மாதிரியே இல்லை. ஏதோ நம்ம ஒரு அழகான ஒரு ஹியூமன் பீங் உருவாக்கின இடம் மாதிரி இருக்கும் அந்த இடம். சரி, ஓகே. இப்போ இங்கே வந்துட்டு அவன் எங்கே இருக்கான்? சரி, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த இது அங்கிட்டு போகிறாங்க. நம்ம அப்போ இங்கிட்டு போயிட்டு இந்த கட்டை கீழே இப்படியே குடிஞ்சு அங்கிட்டு போயிட்டு ஓகே. இப்போ அவன் எங்கிட்ட வந்துடக்கூடாது. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே இருக்கான். சூப்பர். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டர்ட்டை தோண்டிட்டு இங்கே இருக்க இந்த ட்ரீ ஹவுஸ் கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு இப்போ விறுவிறுன்னு போகிறோம். எங்கே ப்ரோ போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த இடத்துல அந்த அழகான ஒரு இடம் சொன்னல, அது இந்த இடத்துல தான் இருக்குது. அவனை ஆளை காணோங்க. சரி, ஓகே. இதை தள்ளிட்டு அவங்க குனிஞ்சு வந்தோன்னா இங்கே தான் அந்த அழகான ஒரு இடம் இருக்குது. வந்துட்டு இந்த இடத்துல மேலே இந்த லேடரை பிடிச்சி ஏறிட்டோன்னு வைங்களேன், இங்கே அழகான ஒரு ட்ரீ ஹவுஸு. இது அந்த ராடு தான் செஞ்சால் நம்பவே முடியாது. இப்போ ஓகே, இந்த கீயை திறந்துட்டு இந்த இடத்துல வந்தோன்னா அங்கே ட்ரா இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ஸ் பொம்மை மாதிரி இருக்கா, அந்த ஹார்ஸ் பொம்மை எடுத்து ரைட் சைட்லேயும் வந்து ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி வந்து இது ஒரு கீ மாதிரி 4 கீ வைக்கணும் மொத்தம். ஃபஸ்ட்டு கீயை வச்சுட்டோம். அது வந்து அது ராடோட செஸ்ட்டான். அதில் தான் வந்து அந்த கேஜ் கீயை வச்சுருக்கான் நம்ம மைக்கப் பூட்டி. சரி, ஓகேவா. இப்போ வந்து ஒரு கீயை வச்சாச்சு. இங்கேருந்து பார்த்தா அவன் அங்கிட்டு இருக்கான். சரி, விறுவிறுன்னு வந்து இப்போ கையில் என்னடா எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கிராக்கர். இது வந்து நமக்கு ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இந்த கிராக்கரை எடுத்துகிட்டு கரெக்டாக வெளியே வந்துடலாம். ஓகே. இப்போ அவன் அங்கிட்டு தான் இருந்தான். இங்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா விறுவிறுன்னு வந்து ஏறி இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோன்னா மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் உண்மையாலே ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை இப்போ நீங்களே பாருங்கள். ஏன்னா அவ்வளோ த்ரில்லாக இருக்கும் இந்த இடம். அவ்வளோ லைட்ஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த இடம். சரி, ஓகே. இப்போ இந்த கிராக்கர் எடுத்துகிட்டு வந்து என்ன ப்ரோ பண்ண போகிறான்? அவன் மண்டையில் வச்சு கொளுத்த போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துப்பான். சரி, பக்கத்தில் எதுவும் இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம அந்த சைடு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலை பார்க்குறதுக்காக இந்த சைடு இந்த கிராக்கரை வச்சு விட்டோன்னு வைங்க, இது கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 செகண்டில் வெடிச்சிரும். எங்கே இருக்கான்? இவனை ஆளே காணோம். எங்கே வெடிச்சிருச்சு. சூப்பராக டே. இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் போகணும். இங்கே நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலைங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ரைட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை, லெஃப்ட்டில் தான் அவன் இருக்கணும். ஆனால் நம்ம லெஃப்ட்டில் தான் இப்போ போகணும். சரி, தைரியத்தை வரவழைச்சிட்டு நானும் வந்து சரி களத்தில் இறங்கிடுவான்டா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே எங்கே. ஐயோ, சரி, ஓகே. இதுக்குள்ளே தான் வேலை இருக்குது. டக்குன்னு வந்து கீழே ஒரு போர்டு இருக்கும், வெல்கம் போர்டு. அதை தள்ளாங்க ஒரு கீ இருக்கும். இதை எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு அந்த பெட்டியை திறக்கணும். இதோ ஓடி வர ஏங்க அந்த ஜன்னலில் பார்த்தீங்களா ஓடி வராங்க. ஐயோ, யாராமன்? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, அந்த பெட்டி ஓப்பன் பண்ணியிருக்கலாமோ? ஏங்க அவன் ஓடி வந்தாங்க, வந்து பிடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்துட்டேன். சரி, இப்போ அவன் ஏங்க அங்கே பாருங்கள், நடந்து போயிட்டுருக்கான் அங்கிட்டு. ஐயோ, வரப்போகிறான், உள்ளே வரப்போகிறான். டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடு. எங்க ஜஸ்ட்டுங்க அவன் இந்த ட்ரெயின் கதை திறந்துருந்தானா அவனை பிடிச்சிருப்பான். ஜஸ்ட்டு செகண்டில் இதை எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம். பைத்தியக்காரன் அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. சரி, ஓகே. எப்படியோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோன்னா சர்க்கஸ். போன கேம்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் போன கேம்லேயே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நல்லா இருந்திருக்கும். இந்த கேமில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸெல்லாம் அடைச்சி வச்சிட்டான் அந்த ராடு பையன். அதனால் வந்து இப்போ சர்க்கஸில் போயிட்டு இங்கே ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பான்.
ஏங்க லெஃப்ட்டில் பார்த்தீங்களா சார்லி ஒரு பெட்டியை கவுத்துருவோன்னா உங்களுக்கு தெரியலனா வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். பெட்டிக்குள்ளே உட்காந்துட்டு ஓடுறாங்க அவன் வாட்டுக்கு. சரி ஓகே. இங்கேருந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு சாவி இருக்கும். அவனுக்கு வந்து பெட்ரோல் கேனை கொடுத்தா தான் சாவி தருவானா? ஏட்டா என்னடா இந்த கேமில் சம்மந்தமே இல்லாமல் எதாவது கொடுத்தா தான் தருவேன்றீங்க. போன வாட்டி அந்த மைக்கு பையன் என்னன்னா போன கேமில் என்கிட்ட எனக்கு வந்து பெர்ஃப்யூம் ஏய் டேய் டேய் விட்டுறா டேய் எப்போ ஏங்க ஒரு செகண்டு ஹார்ட் பீட்டு படன்னு அடிச்சிருச்சு. என்ன ஸ்பீடில் வந்தான் தெரியுமா அவன் பிடிக்க. ஒரு செகண்ட் நான் பிடிச்சிருவான்னு நினச்சேன். ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. நல்ல வேளை அந்த பைத்தியக்காரன் வந்து பிடிக்கல. ஆனால் பார்த்தீங்களா என்ன ஸ்பீடில் வந்தான்னு. ஓகே அந்த ஹோம்லெஸ்ட்டை சாவி வாங்கிட்டு இந்த கதவை திறந்தோன்னா இங்கே இன்னொரு ஹார்ஸ் கீ இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு வேனுக்கு போகணும். ஐயோ வரானே அப்போ அங்கிட்டு வராங்க ஓடிடுவோம். ஏங்க எனக்கே ஷாக்கிங்காக இருக்குங்க. எவ்வளோ ஸ்பீடாக வந்தான் பார்த்தீங்களா? இவ்வளோ ஸ்பீடாக அவன் வருவான்னு எனக்கு தெரியாது. ஒரு செகண்ட் நான் நின்றுருந்தேன்னா நான் கபக்குன்னு வந்து பிடிச்சிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. ஓகே வெற்றிகரமாக அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு வீடு இருக்கும். இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா நம்ம போயிட்டு எலக்ட்ரோக்கனை கையில் எடுத்துப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியம். வந்து திடீர்னு ஃபாஸ்ட்டாக வராங்க. எப்போ வந்து பிடிச்சிட்டவங்களாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ இந்த வீட்டு மாடியில் நம்ம மைக் இருக்கான்ல, போன வாட்டி அந்த பர்ஃப்யூம் பாட்டில் தூக்கி அடித்தானே அந்த பைத்தியக்காரன் வந்து இந்த வீட்டு மாடியில் இருக்கான் நம்ம நண்பன். இப்போ வந்து அவன் வந்து ராடுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்னென்னு தப்பிச்சு இந்த இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கான் வெளியே போக வழி தெரியாமல். இப்போ வந்து நம்ம அவனை போய் காப்பாற்றணும். சோறு தண்ணி இல்லாமல் எத்தனை நாள் இருக்கான்னு தெரிலங்க. இப்போ வந்து இவன்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம தான் வந்து இவனை காப்பாற்ற வந்திருக்கோன்றதுக்காக நம்மளை வந்து செக் பண்ணுவான். நிறைய கொஷின்ஸ் கேட்பான். அந்த கொஷினுக்கெலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அவனை இங்கேருந்து நகர்த்த முடியும். நமக்கு கூட வருவான். தப்பாக ஆன்சர் பண்ணிட்டா நம்ம கூட வரமாட்டான். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பா. ஃபஸ்ட்லேருந்து ஆன்சர் பண்ணணும். சரின்னு சொல்லி அப்படியே கரெக்டாக ஆன்சர் சொல்லிவிட்டு அவனை எப்படியோ கீழே கூப்பிட்டு வந்தாச்சு. இது உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். இப்போ இந்த ராடு பையன் வருவான். அவனையும் வந்து போட்டு தள்ளிட்டு ஓகே இவனை இங்கேருந்து பத்திரமா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஏறுறா தம்பி வண்டியில் ஏறான்னு சொல்லி இவனை ஏற்றி விட்டாச்சு. இப்போ ஏற்றிட்டு இப்போ எங்கே போகிறான்னா கேம்பிங் போகிறோம். இங்கே வந்து நம்ம லிஸ் இருப்பா தெரியுமா, அவளும் இந்த இடத்துல வந்து செடியாக ஒழிஞ்சிட்ருப்பான். அப்போ காட்டினல்ல செடியாக ஒழிஞ்சிட்ருப்பா. இவனும் 10 கொஷின் கேட்பா. இவளுக்கும் பதிலை சொல்லணும். தப்பாக பதில் ஒரு கொஷின் தப்பாக பதில் சொன்னாலும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கொஷினை கேட்பா. சரின்னு சொல்லி ஒரு 2-3 அட்டம்ப்ட் ஆச்சு. நான் அவங்ககிட்ட கூட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். இவள் வந்து ரொம்ப குண்டக கேள்வி கேட்டு என்னையோ குழப்பி விட்டா. என்னடா வரமாட்டேங்கிறா. சரி இங்கிட்டு வா நீ. சரி ஓகேங்க அப்படி எப்படியோ இவளையும் கூப்பிட்டு போயிட்டு வண்டியில் வா சீக்கிரம் வாமா ஏமா என்னம்மா பொறுமையாக ஏறுறா. சரின்னு சொல்லிட்டு இவளையும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்ட் கீ எடுத்தோம் தெரியுமா நம்ம அந்த சர்க்கஸில், அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நம்ம மேலே வைக்கணும். ஓகே விறுவிறுன்னு மேலே ஏறியாச்சு. இப்போ போயிட்டு இந்த கீயை வச்சுட்டு அவ்வளோதான். இங்கே ஏன் இருக்கான்னு பார்ப்போம். சரி இங்கே எதுவும் இல்லை. இதுக்கடுத்து எங்கே போகிறோன்னா நம்ம டேரெக்டாக கிளம்பி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரோ கன் எடுத்துப்போம். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம அந்த பாம் வச்ச இடத்த ஓப்பன் பண்ண தெரியுமா, அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுனா இங்கே ஒரு கிளாக்கில் டைம் காட்டும். அந்த டைம் என்னென்னு பார்த்துக்கணும். அது தெரியுதா 7:84 நல்லா பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க 7:84. இப்போ இந்த அதை பார்த்தீங்களா ராடு பையன் இங்கே தாங்க முதல்ல நின்றுட்டு இருந்திருக்கான். ஜஸ்ட்டு என்னை பிடிச்சிருப்பான். ஜஸ்ட்டில் ஓடி வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே லிவர் இருக்கும். இந்த லிவரை கரெக்டாக இழுக்கணும். 7:84 அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மெக்கானிசமை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் ட்ரெயின் ட்ராக்கை வந்து மாற்றி விட்டுட்டோம். ஏன்டா மாற்றி விட்டேன்னு கேட்டால் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த 3rd ஹார்ஸ் கீ இருக்குல்ல, அது இங்கே தான் கிடைக்கும். இவனை வந்து போட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணுன்னா 60 செகண்ட் தான் இருக்குது. மிகப்பெரிய வேலை ஒன்று நமக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கேருந்து டேரெக்டாக அந்த ட்ரெயின் ட்ராக்குள்ளே இறங்க முடியாது. அதனால் இப்போ சுற்றிட்டு போயிட்டு இந்த இடத்துல அந்த கன்னை போட்டுருவோம். கண்ணை போட்டுட்டு விறுவிறுன்னு டக்குன்னு போனால் நான் 60 செகண்டில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ வேகமாக போயிட்டு இந்த ட்ரெயின் நிற்கும் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெயின் கதவை திறந்து அங்கிட்ட ஒரு கதவு இருக்கும், அதையும் திறக்கணும். சீக்கிரம் தர. ஓகே இப்போ வந்து திராடு போய் சேர்த்து தான் கிடக்கான். ஓகே இப்போ வந்து டக்குன்னு இதை வந்து எடுக்கணும். என்னடா எடுக்க முடியல. ஐயோ என்னங்க காட்ட மாட்டேங்குது. என்னடா ட்ரெயின் போன மாதிரி இருந்துச்சு. எப்போ நீ ஏற்றிட போகுது. எடு சீக்கிரம் வந்துட போகிறான்.
ஏங்க எடுத்தாச்சு, அவன் இன்னும் வரல. சரி இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஏங்க ட்ரெயின் பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கை மாற்றி விட்டதுனால அந்த இன்னொரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு, நம்ம மேலே எதுவும் இடிக்கலை. சரி இப்போ வேகமாக போயிட்டு இதை கீழே போட்டுட்டு அவன் எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தான், ஆனால் பார்த்தானா பிடிச்சிருவான். இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த கதவை திறந்து இங்கே வந்து ஒரு ஹைட்ராலிக் ஜாக் இருக்கும், இதை எடுத்துகிட்டு ஏங்க எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா, எப்பா எவ்வளோ த்ரில்லாக இருக்குது. சரி உங்களுக்கு இந்த கேம் விளாண்டு பார்த்தா போடுவேன், சீரியஸாக கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது இந்த இடத்துல விளாடும்போது. சரி இது ஹைட்ராலிக் ஜாக் இங்கே போட்டுட்டான், வரானான்னு பார்ப்போம், வரலை. சரி ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த ஹார்ஸ் கீயை எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொண்டு இதை போய் வண்டியில் போடணும். ஓடுறா 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 ஓடுறா, சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓகேங்க, இதை வண்டியில் போட்டுட்டு இப்போ திரும்பி வந்து அந்த ஹைட்ராலிக் ஜாக் எடுப்போமா, வரானான்னு பார்த்துப்போம். இல்லை வரலை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ராலிக் ஜாக்கையும் எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்களா எங்க விஷுவல் சீரியஸாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது இந்த கேமில். இப்போ பாருங்கள், நான் நடந்து போகிறேன், அவன் அந்த இடத்துல ட்ராக்கு கிட்ட நடந்து வந்துட்டுருக்கான் பாருங்கள். அப்படியே நமக்கே பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, நமக்கு வந்து த்ரில்லர் ஃபீல். சீரியஸாகவே எனக்கு கேம் விளாடும்போது செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதை வரான் பாருங்கள், அப்படியே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பால் அடைஞ்சு போய் இருக்குது, அதில் ஒருத்தர் தனியாக நடந்து வந்தால் எவ்வளோ த்ரில்லாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது சீரியஸாக அதை விளாடும்போது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு இந்த உட்டன் க்ரீன் ஹார்ஸை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னா கேம்பிங்க்கு தான் போகிறோம். ஓகே, இப்போ வெற்றிகரமாக வண்டி எடுத்துகிட்டு கேம்பிங்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து லிஸையும் சார்லியாவும் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சரை பண்ணி அவனை வந்து வண்டியில் ஏற்றியாச்சு. இப்போ மைக்கை காப்பாற்றுறதுக்கு அந்த கேஜிக்கு தேவை. அந்த கேஜிக்கியை வந்து இங்கே தான் அந்த பாக்ஸில் தான் கிடக்கு. சரி சொல்லிட்டு 4 ஹார்ஸ் கீ தேவையா, அந்த கேஜிக்கு எடுக்கிற அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண இதுதான் 3வது ஹார்ஸ் கீயை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெற்றிகரமாக இந்த 3வது ஹார்ஸ் கீயவும் கொண்டே வச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஹார்ஸ் கீ தான் தேவை. என்ன கலர்னு தெரியலையே, எல்லோ ப்ளூ க்ரீன் இருக்குது. இங்கேருந்து வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இந்த ராடு போய் அங்கிட்ட வந்துட்டுருக்கான். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து விறுவிறுன்னு ஓட்டுன்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போய் வண்டியில் ஏற போகிறோம். ஓகே, வண்டியில் ஏறி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஷாப்பிங் மார்க்கெட். இப்போ இங்கே தான் முக்கியமான வேலை, த ஃபைனல் டான்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு இது வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் கேம்லேயே. ஒன் ஆஃப் த இல்லை, டாப் மோஸ்ட் டஃபஸ்ட் டாஸ்க் இது தான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏன்னா என்னென்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு, ஏன்னா இதாடா டஃப் அப்படின்லாம் கேட்காதீங்க, இதுக்கப்புறம் வரும். இந்த மோட்டார் சைக்கிள் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துகிட்டு அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் மூக்கா, எங்கள் ஆளே காணோங்க. ஆத்தடி, எங்கள் மேலே வந்துட்டுருக்கான்டா. டேய், ஜஸ்ட்டு நான் அங்கிட்டு பார்க்காம போயிருந்தேன்னா பிடிச்சிருப்பான் என்ன. ஓகே, அவன் அங்கிட்டு ஏறி மேலே போகிறான். நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்படி கீழே வந்து இந்த சைட் என்னடா அது ஏதோ மின்னுச்சு, ஏங்க ஏதோ கோல்டு கலரில் மின்னுது, ஒருவேளை அந்த 4th கீயா அப்படி. ஆடா பாவி, ஏங்க ஏதோ காயின்ஸுங்க அந்த கேமு, இதுக்காக காயின்ஸு, அது ஏன்டா எனக்கு. சரி ஓகே, இந்த வண்டியை வச்சுட்டு இப்போ இவன்கிட்ட கரெக்டாக வைப்போம். வச்சுட்டு இவன்கிட்ட ஐயோ கத்துது, ஐயோ கத்தாத வந்துட போகிறான். ஐயோ இது வேறு தேவையில்லாமல் கேள்விலாம் கேட்குதுங்க. போலீஸை கூப்பிடணுமான்னு கேட்குது. நான் வந்து ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னடா அங்கேருந்து திடீர்னு இங்கே வந்துட்டா அப்படின்னு நீங்கள் கேட்க. இந்த டாஸ்கில் வந்து நான் ஒரு 3வது அட்டெம்ப்ட் முடிச்சிட்டேன். 3வது அட்டெம்ப்ட் முடிச்சு இது வந்து இப்போ 4வது அட்டெம்ப்ட் ட்ரை பண்ண போகிறேன். இதுலையாச்சும் ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னா, சீரியஸாக ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு. இப்போ வந்து அந்த வண்டி எஸ்கலேட்டரில் இருந்துச்சுல, அந்த டாஸ்கில் தான் அந்த எஸ்கலேட்டரில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து கிளம்புறோம். 90 செகண்டுக்குள்ளே இந்த செக் பாயிண்ட் எல்லாத்தையுமே முடித்தாதான் நமக்கு வந்து அந்த மிஷின் வந்து நம்மக்கிட்ட பேசுச்சுல, அந்த மிஷின் வந்து நமக்கு தேவைப்படுற ஒரு பொருளை தரும். சரி ஓகேன்னு சொல்லி நானும் இப்படியே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு 3 அட்டம்ப்டில் தான் தோற்றுட்டோம், இந்த அட்டம்ப்டில் ஜெயிக்கணும்னு சொல்லி வந்தால் போச்சு, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிடான்னு நினச்சேங்க. எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து திருப்பி இங்கிட்டு போயிட்டு திருப்பிடலான்னு பார்த்தா திருப்பி போயிடுச்சிருச்சு. அப்படியே கட்டுப்பாகுது. இன்னும் 60 செகண்ட் தான் இருக்குது. ஆல்ரெடி 3 அட்டெம்ப்ட் தோற்றுட்டேன், இது 4வது அட்டெம்ப்ட்டு, இதுலேயும் தோக்கணுமான்னு இருந்துச்சு. சரி இப்போ இந்த எஸ்கலேட்டரில் இறங்கணும். போன வாட்டி இந்த எஸ்கலேட்டரில் இறங்கும்போது தான் வண்டி மாட்டி கொஞ்சம் கோளாறு கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன யோசிச்சுட்டேன்னா, இதில் இறங்குறது கஷ்டம் வண்டி வச்சுக்கிட்டு, சரி வண்டியை கையில் தூக்கிட்டு ஓடிடுவோன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். இப்போ பார்த்தா அந்த ராடு வந்த மாதிரி சத்தம் கடிச்சு நினச்ச மாதிரி வந்துட்டான். சரின்னு சொல்லி இந்த எலக்ட்ரோ கன்னை எடுத்து மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், டக்குன்னு போட்டு டக்குன்னு வண்டி எடு ஓடி போனால் டைம் கண்டிப்பாக. ஐயோ இங்கிட்ட வச்சிட்டேன், போச்சுரா. அவ்வளோதான், முடிஞ்சு. 30 செகண்டு தான். 29, 28, சூப்பருங்க. இன்னும் எக்கச்சக்க செக் பாயிண்ட் இருக்குது.
இன்னும் 20 செகண்ட் என்னத்த பிடுங்குறதுன்னு தெரில. சரி ஓகே எடுத்துட்டு எதுவும் இடிக்காமல் போனால் கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம்டா டேய், போடா போடா டேய் டேய் டேய், 4வது டப்பு நக்கிட்டு போயிடும்டா. சீக்கிரம் போடா டேய். எப்போ ஏங்க வந்தாச்சு 10. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ போச்சுடா டேய். இவனை யாரா குறுக்க வந்து படுக்க சொன்னா? எப்படியாவது பிடிச்சிரு. ஏங்க எப்படியாங்க 4th அட்டம்ப்ட் முடிச்சாச்சு. போடு வேறு லெவல் கொடுத்துருச்சு. அவ்வளோதான் 4th ஹார்ஸ்கையும் கிடச்சிருச்சு. எல்லாம் இந்த ராடு பையனால தான். இத்தனை அட்டம்ப்ட்டு போராடி எப்படியோ அந்த செக் பாயிண்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணி இப்போ எப்படியோ கீயும் வாங்கியாச்சு. எப்பா இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. சரின்னு சொல்லி திருப்பி நம்ம இந்த ட்ரீ ஹவுஸுக்கே வந்து மேலே ஏறி இப்போ போயிட்டு இதை வைப்போம். ஓப்பன் பண்ணுறா அப்போ அவ்வளோதாங்க. கேஜிக்கு எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து பாருங்களேன், வியூ செம்மையாக இருக்குல்ல. என்ன பண்ணுறது, கேம் முடிச்சு தானே ஆகணும். சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வெற்றிகரமாக போய் நம்ம நண்பனை காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு நானும் இங்கேருந்து கிளம்பிட்டேன். பார்த்தாவும் அந்த சைடு வந்துட்டு இருந்தான். சரி ஓகே, எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், அந்த மோட்டர் சைக்கிள் ரவுண்டு ஒரு 3 அட்டம்ப்ட் பண்ணி 4வது அட்டம்ப்ட் தான் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க அது. ஓகே, இங்கேருந்து நெய்பர்ஹுட் கொடுத்தா கேமை வெற்றிகரமாக முடித்து விட்டோம்னு நினைக்கலாம். ஆனால் இனிமேல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஜாலி, தேங்க்யூ. நம்ம எல்லாரும் ஒரே டைம்ல வந்துட்டோம். நம்ம ஒரு சிறந்த டீம். நம்ம எல்லாரும் கடைசியா சேஃபா இருக்கும். ஹலோ குட்டி பசங்களா, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நீங்களாம் கிரேட் டீமா? சாவுங்கடா. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை எப்படியாவது முடிக்கணும். ஒரு சிறப்பான பிளானோட நான் திரும்பி வந்தே ஆகணும். வேற வழியே இல்லை. நம்ம நண்பர்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். அந்த ராடு குண்டான பசங்களை மட்டும்தான் கடத்துறான். இதுக்கு ஒரே வழி, அவனோட அந்த ஸ்பெஷலான ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு நான் என்ன குண்டாக்கிக்கிறது மட்டும்தான். அப்போதான் அவன் என்னையும் கடத்துவான். ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவன்கிட்ட இருந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்பெல்லை வந்து வண்டியிலேருந்து எடுத்துருப்போம். அதை வந்து இப்போ நம்மளே வீட்டில் செஞ்சு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஐஸ்கிரீமை வந்து நம்மளே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நம்ம குண்டாகிறோமான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்லாம். ஓகே, ஐஸ்கிரீமை சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சா நம்ம கையெல்லாம் அப்படியே குண்டாகுது. ஓரளவு நம்ம வந்து வெயிட் போட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ராடை வந்து நம்மளை கடத்த வைக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு நம்மளால் போக முடியும். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அவன் வண்டி வெளியே நிற்கிதான்றதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த சேனல் திறந்து பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு திறந்து பார்த்தா வண்டி இன்னுங்க வண்டியை காணோம். சரி ஓகே, எங்கேயாவது இருப்பான், கீழே ஒரு வேலை இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அவ்வளோதான், எக்ஸ்டென்ஷன் கார்டு இருக்குது. இதை போட்டு கீழே இறங்கிடலாம். இறங்கியாச்சு. ஓகே ரைட்டு. இப்போ வந்து அவன் வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வண்டி அங்கே நிற்கிதுங்க. சூப்பர். அது வந்து இந்த எலக்ட்ரோ கன் எடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம மைக் எப்படி கிட்னாப் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த கன்னை வச்சுட்டு போய் மிரட்டும் போது தான் மைக்கை வந்து அவன் பிடிப்பான். அதே மாதிரி இப்போ நம்மளும் இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ராடு எங்கே இருக்கான்னு பார்த்து அவன் கிட்டே போயிட்டு மிரட்ட போகிறோம். மிரட்டினோன்னு அவன் நம்மளை பிடிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போக போகிறோம். இதான் பிளான். திறக்க முடியல. ஓ இங்கே இருக்கியா டேய்? நீ தானே என் ஃப்ரெண்ட்ஸை கடத்துறேன், சாவிடா. ஐயோ, அவ்வளோதான் நண்பர்களே, வெற்றிகரமாக ஐஸ்கிரீம் 3 முடித்ததோடு இல்லாமல் இப்போ நம்ம அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நம்மளும் குண்டாகி இப்போ வந்து அவங்கக்கிட்ட வெற்றிகரமாக போய் நம்மளே மாட்டிக்கிட்டோம். எதுக்குடா மாட்டினோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம அவங்ககிட்ட போய் மெயினாக மாட்டினது. இப்போ ஐஸ்கிரீம் பார்ட் 4ல் இப்போ இப்போ பாருங்க, வண்டி வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ எங்கே போகிறான்னா, இந்த பிடிக்கிற பசங்களெல்லாம் வந்து அவனோட ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் நம்மளை கொண்டு போயிட்டுருக்கான். இப்போ நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை திருப்பி காப்பாற்றுறோமா இல்லையான்றது தான் ஐஸ்கிரீம் 4ஆக இருக்க போது. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு 100+ வியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் ஐஸ்கிரீம் 4 வந்து விளாண்டு உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பாய்.